ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் சில்லி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 4 முட்டையை வந்து வேக வச்சு இந்தமாரி ஒரு முட்டையை வந்து 4 பீஸாக இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன். பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை கொஞ்சமாக நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதில் இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒட்டாத வழி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். வதக்கி விடுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். குடமிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கேப்சிகம் போட்டுக்கிறேன். இந்தமாரி கட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம எக்கு ஃப்ரை பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எக்கு ஃப்ரை பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய எக் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக மல்லித்தழையை தூவிக்கலாம். அதில் நம்மளுடைய எக் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.